ஓகே டன். நம்ம இப்போ லைவ் பார்க்கலாம். லைவ் பார்க்க முடியாத சுச்சுவேஷன். டேரெக்டாக என்எஃப்சி ஃபைட் எடுக்கிறாங்க. ஓ நோ. ஆமாம் கைஸ், அவங்களோட நரட்டோ டீம் வந்து ஃபைட் எடுத்துகிட்டு இருக்கு. டீம் 20 பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ என்எஃப்சி ஆன் ஃபயர், ஆல்வேஸ் ஃபயர் தான். ஸோ முடிச்சு விட்ருவீங்க போங்க அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அவங்களும் ஒரு ஃபைட்டு. ஓகே டன். அங்கிட்ட ஒரு நார்மல் மதி. ஓகே டன். டீம் 12 அங்கேங்க. இங்கேயும் ஃபைட்டுங்க எஸ்டி கிட்ட தானே. மதி இங்கே தான் இருக்கார். பட் ஆனால் மதி இங்கே தாங்க ஃபைட் எடுத்தார் டேரெக்டாக. பிஎல்எக்ஸ் இவங்க இப்போ தான் கிளம்புறாங்க. மதி அப்போ இங்கே ஸ்லாட் 12 மட்டன் பீஃப் இங்கே தாங்க ஃபைட்டு டேரெக்டாக அட்டாக்கு. ஸ்லாட் 18க்கும் ஸ்லாட் 10க்கும் பட்டன் ரிப்போர்ட் டேரெக்டாக அட்டாக். 2 பேர் ட்ரீம் மீட்டியும் குழம்பு விட்டுருக்காங்க. டேரெக்டாகவே ஏறாரு. அப்போ அந்த இடத்துல ஃபயர் ரிஃப்ளெக்ட் ஆகுது. டீம் 18 2வது நாக்கு டேரெக்டாக உள்ளே தீபாவளி 3ஆவது நாக்கு. டீம் 10 ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. ஸோ அந்த இடத்துல வெறியான ஒரு ஃபைட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ சோலோவிஸ் ஸ்குவாடு டேரெக்டாக மூவ் பண்ணுறாரு. நாக்கு முடிச்சு விட்ருக்காங்க அந்த இடத்துல. மேட்ச்சு முடிச்சு விட்டுட்டானுங்கப்பா. வெரி வேட்டையாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 15 டீம் தான் இருக்காங்க. ஸ்டேஜ் ஃபஸ்ட் ஜோன் ஃபைட்டை அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ட்ராப் தனித்தனியாக தான் போகணும். பட் இங்கேயே பார்த்தீங்கன்னா ஓவரால் 3 டீமு. என்எம்சி டேரெக்டாக ஃபைட்லங்க. அவங்க டேரெக்டாக ஃபைட்டில் தான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இன்னொரு ஃபைட்டு. ஸோ பார்க்குறோம் அந்த இடத்துல என்எம்சிக்கிட்ட. ஸோ டேரெக்டாக முடிச்சுட்டாங்க. 4 டீமே வந்து களவாண்டு முடிச்சு விட்ருக்காங்க. பட் ஆனால் நாக்குங்க முடிச்சு விட்ருக்காங்க கைஸ். ஆனால் டீமையும் வைப் பண்ணி விட்ருக்காங்க. டீம் 19 4 கில்ஸ் இந்த இடத்துல செக்யூர் பண்ணியிருக்காங்க. என்எஃப்சி 14 டீம்ஸ் 3 டீம்ஸ் ஆல்ரெடி எலிமினேட்டடு. ஸோ வந்த வேகத்திலே விரட்டி அடிச்சுருக்க. டீம் 22ல் சைலண்ட்டாக இருக்காருங்க. ஸோ சைலண்ட் லோட் முக்கியம் அப்படின்ட்டு. பட் ஆனால் என்னால் லைவ் போட முடியல. அது ஒன்று தான் டார்ச்சர். ஓகே டன். அடுத்த ஒரு ஸ்குவாடு கிராசிங்கில் இருக்குது. டீம் 7 இந்த இடத்துல. பட் ஆனால் அந்த இடத்துல ஒரு ஸ்குவாடு இருக்குது. ஸோ டீம் 15 இருக்காங்க ஸ்கூலில் டிஎஸ்எஃப். ஸோ பார்க்கலாம். டிஎஃப்பும் அங்கே இருக்காங்க. வேறு வேட்டை. ஒரு வேட்டையாடவே அந்த ஒரு விளக்கை டார்கெட் செய்யும் சில மர்மங்கள். டீம் 7ல் பார்த்தீங்கன்னா இவங்க 4 கில் இருக்குது. ஆனால் கேஎல் வந்து ஒரு ஃபயரில் தான் இருக்காங்க. ஆன் ஃபயர் அப்படிங்கிற ஒரு ரோலிங்கில் தான் இருக்காங்க. இதில் பிஎல்எக்ஸ்கிட்ட கண்டிப்பாக ஒரு ஃபைட் போகணுன்னு தான் பார்க்குறோம். ஏன்னா டேரெக்டாகவே உள்ளே இறங்கியிருக்காங்க எஸ்டிக்கு அகேன்ஸ்டாக. பட் எஸ்டியோட கேம் பிளே நானும் பார்த்துருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட். ஜஸ்ட் சில் வெயிட் பண்ணுறாரு. பட் ஆனால் ஓப்பனில் தாங்க வராரு. டேரெக்டாக இன்வால்வ்டு. பட் ஆனால் முடியலைங்க. 1 ஹெச்பியில் மிஸ் ஆகிருக்காருங்க. விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் டேரெக்டாகவே. ஸோ அந்த இடத்துல ஃபைட் மிஸ் ஆகுமா அப்படிங்கிற அளவுக்கு பார்க்கணும். ஏன்னா 2 பேர் தான் இந்த இடத்துல இருக்காங்க. பேலன்ஸ் ஒருத்தர் ஜெபின் அங்கே இருக்கார். ஸோ டிஎஸ்எஃப்பும் இப்போ வந்திருக்காரு டேரெக்டாகவே. ஸோ இங்கே ஒரு டீம் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அகெயின் வித்தவுட் ஸ்லாட்டுக்காக விளாண்டுட்டுருக்கு. மற்ற டீமுக்கு டஃப் கொடுக்குறதுக்கு. இன்னும் இவங்க இன்னும் மூவ் பண்ணலை. லூட்டிங்கில் இருக்காங்க. ஸோ நார்மல் ரூம்னால கொஞ்சம் பொறுமையாக தான் லூட்டிங் அடிக்க வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறப்ப டேரெக்டாக ஃபைட் எடுக்க முடியாது. இந்த இடத்துல எஸ்டி பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட் இன்வால்வ் பண்ணுவாங்களா இல்லை அவங்க வந்து லீவ் ஆகுவாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ஃபைட்டை லீவ் பண்ணுறாங்க. பட் ஒரு லீவ் ஆகலை. பட் டேரெக்டாகவே லீவ் ஆகாது. பட் ஆனால் அட்டாக் எதுவுமே நடக்கலை அந்த இடத்துல. பட் எல்லாமே ஜோன்னால் சேஃபுங்க. ஸோ இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா இவர் தான் ஃப்ளைட் டாப்பர். இவர் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஜோனில் லூட் அடிச்சிட்ருக்காங்க. மிலிட்ரி பேஸ் சைட்லேருந்து லூட்டிங் முடிச்சுட்டு அவங்க கிளம்புறாங்க. இப்போ தான் ஹோல்டு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஸ்லாட் 19 மேக்ஸ் டி. ஸோ இந்த டீமும் உள்ளே தாங்க இருக்குது. நான் இந்த டீம்லாம் வெறியாக பார்த்துட்டு இருந்த ஒரு டீம் தான். பட் அதனால் பாம்புக்கிட்ட விபி ஏறாரு. பட் விபி ஆஃப்லைனுங்க அந்த இடத்துல. எதுக்கு இந்த டீமு ஆர்ஆர் டீமு இங்கே இருக்காங்க. எங்கே இறங்கி எங்கே கூட்டிகிட்டு வந்துருக்காரு. ஆக்சுவலி ஃப்ளைட் பாத்து இதுதான் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஃப்ளைட் பார்த்தா அங்கேயே ப்ரோ. இது ஃப்ளைட் பாத்தோட எண்டு. ஸோ வராரு பஞ்சப் பாம்பு வந்து ஃபோட்டோ வண்டி எடுத்துருப்பார். பட் எஸ்டிட்ட ஃபைட்டுங்க. இந்த இடத்துல ஃபைட்டு எடுப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோல்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஜோன் க்ளோசிங் இன்னும் 2.5 நிமிஷம் இருக்குது. ஸோ ஜோன் க்ளோசிங் முடிய போகுது.
வெயிட் பண்ணுறாங்க எஸ்டிக்கு அகேன்ஸ்டாக. பட் ஆனால் லிட்டு கொடுக்குறாங்க இந்த சைட்லேருந்து. பார்த்துட்ருக்கோம். டேரெக்டாகவே அட்டாக்கில் இறங்குறாங்க அஜித்துக்கிட்ட. பட் ஒரு நாக் அவங்க சைட்லேருந்து கிடச்சாங்கனாலுமே வெயிட் பண்ணுவாங்க. நல்லா தூக்கம் வருதுப்பா எனக்கு. வேட்டையாடவே விரியோட சுத்துறான். ஸோ டீம் 7 முன்னாடி உள்ள இன்வால்வ் ஆகுறாரு. டிஎஸ்எஃப் பார்த்தோன்னா வெயிட் பண்ணுறாங்க இன்னும் ஹோல்டுலே. ஸோ இந்த டீமை நம்ம இன்னும் கவனிக்கல. பட் இருந்தாலுமே இதுவும் ஒரு வெறியான ஒரு டீம் தான், வந்து பேசப்பட்ட ஒரு டீம். பட் ஆனால் ஆப்போசிட்டில் மூவ் ஆகிறது தட்ஸ் பிஎல்எக்ஸ் ஃபார் த அனதர் ஸ்குவாட். ஸோ ஸ்லாட்டை கெடுக்கிறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்திருக்காங்க. ஸோ ஸ்லாட் 18 பார்த்தீங்கன்னா ரோஹித் சம்திங் அவங்க இருக்காங்க. ஸோ வெயிட் அண்ட் மினிட் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ஆகிடுச்சு. அவுட் ஆஃப் ஜோன்லேருந்து இன்னும் நிறையா டீம் உள்ளே வர வேண்டியதாக இருக்குது. டிஎஃப்மே வெயிட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஒரு கிராசிங்கும் இருக்குது. பட் ஆனால் இன்னும் பிஎல்எக்ஸ் இன்னும் ஃபைட் எடுக்கல. பட் ஆனால் பிஎல்எக்ஸ் பின்னாடி நான் ஒரு பாம்போட ஸ்குவாடு வந்துருக்க படம் எடுத்து இந்த இடத்துல ஜோனுக்கு மூவ் பண்ணிகிட்ருக்காங்க டேரெக்டாகவே. இன்னும் எந்த ஃபைட்டுமே இன்னும் எடுக்கலைங்க. ஸ்லாட் 18 அவுட் ஆஃப் ஜோனில் இருக்குது. பட் ஆனால் இங்கே ஒருத்தர் சோலோவாக இருக்கிறத பார்த்தா ஃபைட்டு போகுமாங்கிறது யோசிக்கிற மாதிரி இருக்குங்க. ஜேம்ஸ் பாண்ட் என்எஃப்சி டேரெக்டாக ஃபைட்டில் இறங்கிட்டாங்க. என்ன இறங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ கேஎல் வெனம் ஒயிட்டியை தாங்க டார்கெட் வச்சுருக்காங்க இந்த டைமு. கேஎல் வெனம் ஒயிட்டில் டேரெக்டாகவே அஸ்லாவை தூக்கியிருக்காங்க. டேரெக்டாகவே அஸ்லாவை தூக்கிட்டு மூவ் பண்ணியிருக்காங்க என்எஃப்சிட்ட. என்எஃப்சி ஆன் ஃபயருங்க அந்த டைம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த தடவை ஸ்லாட்டை பிடிக்காமல் விட்டுறதா இல்லைங்கிறாங்க. டேரெக்டாக 5 kills தூக்கியிருக்காங்க. ஒரு அஃபென்ஸை மேக் பண்ண ஒரு டீமு. ஸோ இந்த இடத்துல பிஎல்எக்ஸ் ஸோ ஒரு ரொட்டேஷனில் இருக்காங்க. ஸோ டேரெக்டாக பிஎல்எக்ஸ் உள்ளே இன்வால்வ் ஆகிருக்கு. இப்போ டேரெக்டாக அட்டாக்கு இந்த இடத்துல. பட் ஆனால் அட்டாக்கு செல்லுபடி ஆகலை. டேரெக்டாக மூவ் பண்ணுறாரு. பட் ஆனால் டீம் பார்க்குறாங்க. பட் ஆனால் கனெக்ட் ஆகலை. ஸோ என்எஃப்சி இந்த இடத்துல அவங்களோட சரித்திரத்தை காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். கேஎல் வெனம் ஒயிட்டி இப்போ ஹீலிங்ஸில் இருக்கார். பட் ஆனால் இந்த இடத்துல ஓப்பன் ஒரு ஹீலிங்ஸுங்க. பின்னாடி பேக் ஹேண்டில் ஒரு ஸ்குவாட் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுறாங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட் ஜோன் முடிஞ்சு ஸ்டேஜ் 2 ஒரு ஆள் 49 பேர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு ஆள் 17 டீம்ஸ் வந்துருக்கு. இது வரைக்கும் 3 டீம்ஸ் லெஃப்ட் ஆகிருக்கு. மோர் தென் இன்னும் 14 டீம்ஸ் வந்து அவைலபிளில் இருக்காங்க. ஸோ கேஎல் வெனம் ஒயிட்டி இந்த இடத்த விட்டு லெஃப்ட் ஆகிறாருங்க. தட்ஸ் குட் ஐடியா எனக்கு தெரிஞ்சு. ஒரு கரெக்டான ஒரு மூவ் பண்ணுறாரு அந்த இடத்துல. பட் மூவ் பண்ணிவிட்டு பெஸ்ட் ஆஃப் லக் அகேன்ஸ்ட் ஒரு டைம் சான்ஸ் கிடைக்க ட்ரை பண்ணுவார் கேஎல் வெனம் ஒயிட்டி. அந்தளவுக்கு ஒரு மூமெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டேரெக்டாக சார பாம்பு ஃபைட்டுங்க. இந்த தடவை இவங்க ஃபைட் எடுக்கிறாங்க. ஷார்ட் ஃபைட்டுக்கு டேரெக்டாகவே போடு. நல்ல பாம்பு அட்டாக் இந்த இடத்துல இருக்குங்க. செல்லுபடி ஆகுதுங்க டேரெக்டாகவே ஃபைட்டில். ஓ அப்பா ஃபஸ்ட் டைம் இவங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் ஆட் ஆகிறாங்கிறாங்க. வெறியான ஒரு அட்டாக்குன்னு சொல்லலாம் அந்த இடத்துல. ஸோ என்னால் லைவ் தான் போட முடியல. ஸோ நேடு த்ரோ பண்ணியிருக்காரு. பட் கனெக்ட் ஆகுமாங்கிறது பார்க்கணும். கனெக்ட் ஆகலை இந்த இடத்துல. ஸோ டேரெக்டாகவே சார பாம்பு டேரெக்டாக உள்ளே ஏறுறாரு. பட் ஆனால் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாயிண்ட் ஆஃப் வியூ அடித்தார்னா காலி. ஸோ சார பாம்பு தூக்குவாருங்கிறதா பார்க்கணும். ஸோ டிஎஃப் அகெயின் தூக்கியிருக்காரு. பட் சொன்ன மாதிரி சொன்னா இல்லைங்க, சார பாம்பு தூக்குறது பாசிபிள் அதிகம்ன்ட்டு. ஸோ டிஎஃப் அகெயின் ஃபைட்டு. ஸோ இந்த இடத்துல டிஎஃப் தூக்கி விட்ருக்காருங்க. ஃபினிஷ் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல. டேரெக்டாகவே டிஎஃப் கொளுத்தி விட்டு எரியுதுங்க. முடிச்சு விட்ருக்காருங்க. அனதொரு டீம் முடிஞ்சா இல்லையே, ஸ்மோக்கில் மாட்டிட்டா. ஐயோ மாக்கு ப்ரோ முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இல்லை ஓகே தெரிஞ்சு மறுபடியும் மாட்டுவார்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுறாரு. பட் ஆனால் கேஎல் வெனம் போயிட்டு இங்கே மேலே தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இவரோட டீம் இன்னொருத்தர் இருக்காருங்க. இவர் எங்கேங்க இருக்கார்? இவர் இன்னும் பொச்சினை கீழே தாங்க இருக்கார். எப்படி ஹவ் இஸ் பாசிபிள்? ஸோ என்எஃப்சி இருக்க இடத்துல ஒருத்தரால் சர்வே பண்ண முடியுதா? ஸோ ஃப்ளாஷ் அடிங்க. தண்டர் தூக்கியிருக்காருங்க. ஓ மை காட், என்எஃப்சிக்கு இந்த இடத்துல ஃபயர் இருக்குங்க. அந்த டீம் வெயிட் பண்ணுறாங்க. பட் ஆனால் விடலைங்க. எனக்கு தெரிஞ்சு விட மாட்டாங்க. டைரெக்டாக குத்த தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம பார்க்கணும். வெறியான ஒரு மூமெண்ட்டில் இருக்குது.
ஸோ இன்னொரு டீமே உள்ளே இன்வால்வ் ஆகிறாங்க. இன்னொரு டீம் அதே இடத்துல தாங்க கைஸ் இருக்காங்க. பட் எஸ்டி ஒயிட் இந்த தடவை மூவ் பண்ணியிருக்காங்க. சாரா பாம்பு இப்போ என்ன பண்ணுங்கிறத பார்க்கணும். பட் ஆனால் சாரா பாம்பு நாக்கு வாங்கியிருக்காருங்க. அவர் முன்னாடியில் அவரே நாக்கு வாங்கியிருக்காருங்க. இந்த இடத்துல ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலம் வந்திருக்கு. பட் இந்த இடத்துல இருக்கிறது வின்சோங்க. வின்சோக்கு ஆப்போசிட் போயிட்டு அடுத்த அதுக்கு தூக்கியிருக்காங்க. டேரெக்டாகவே தூக்கி விட்ருக்காரு ஒரு கில்லு. பட் நல்ல பாம்பால் முடியுமாங்கிறது இந்த தடவை பார்த்து ஆகணும். இந்த இடத்துல நல்ல பாம்போட வேட்டை இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நேரில் ஒரு நாக் கண்டிப்பாக எதிர்பார்ப்பார். பட் கேஎல் வேணாம் போயிட்டு வெயிட் பண்ணுறாரு. ஜேம்ஸ் ஒரு நாக் வச்சுருக்காருங்க. சீரியஸ்லி சோலோவாக ப்ளே பண்ணியிருக்காரு. 2 நாக்குங்க. ஓ மை காட், ஜேம்ஸை முடிச்சுட்ருக்காங்க. பட் இருந்தாலுமே 2 நாக் அந்த இடத்துல. ஸோ ஒரு டீம் 11க்கு அகெயின்ஸ்டாக ஒரு 2 நாக் வச்சுருக்காரு. பட் இருந்தாலுமே டீம் வெறியானவங்க ஒரு அட்டாக்னு சொல்லலாம். கங்க்ராட்ஸ் ப்ரோ. பட் ஆனால் நீங்கள் இந்த இடத்துல நல்ல பாம்பு மட்டும்தாங்க இருக்கார். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ செல்லுபடி ஆகுமாங்கிறது யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல இன்னொரு டீம்மே லெஃப்ட் ஆகுது. இன்னொரு நேர் கனெக்ட் பண்ணுறாரு. பட் வேணான்றாரு. பட் வின்சோர் வெயிட் பண்ணுறாரு. இந்த டைம் வின்சோட அட்டாக் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இந்த இடத்துல. ஸோ டேட்டா வின்சோர் இல்லைங்க டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒரு ஆங்கிள். ஓகே 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 புரியுது. ஆங்கிள் மேக் பண்ணுறாங்க. ஓகே ஜஸ்ட் சில் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிள் மேக் பண்ணுறாருங்க. அவரை எனக்கு தெரிஞ்ச நல்ல பாம்புக்கு வந்து தெரியாது. ஸோ இவரோட மூவில் அவருக்கு வந்து காட்டுறாரு. பட் ஆனால் டேட்டா பிஎல்எக்ஸ் அகைன் நாக்குங்க இந்த இடத்துல. இந்த தடவை மூவ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. டேரெக்டாக நல்ல பாம்பு எனக்கு தெரிஞ்சு கில்லே செக்யூர் ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க இந்த இடத்துல ஃபினிஷ். ஸோ நம்ம அடுத்ததை பார்க்கலாம். இந்த இடத்துல பிஎல்எக்ஸ் அகைன் நாக்கு சாஸு. பட் ஆனால் அந்த இடத்துல கில்லு கிடைக்கலங்க. குத்திட்டாங்கோ. பட் ஆனால் எடுபடி ஆகாது. சாஸுமே நாக்குங்க. 2 பேருமே செக்யூர் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல சாஸ் டீமை பொறிச்சு எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். என்எஃப்சி டைரெக்டாக அட்டாக்கு. ஆஹா போடுங்க. அந்த டீம் இன்னைக்கு கொலை வேட்டைங்க. 9 கில் வேற மாதிரி ஒரு அடி பொழந்துட்ருக்காங்க. 9 கில்லுங்க. தன்னை பகைத்தவரை வைத்து அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு உக்காந்துருக்காங்க. பட்டு வேட்டை இருக்கணும் கண்டிப்பாக. ஓவராலாக 11 டீமுங்க. ஓ நோ, நான் இன்னும் எதிர்பார்த்தேன். ஆஹா லாபி நிற்க மாட்டேங்குது ப்ரோ. லாபி நிற்கும்னு சொல்லி பார்க்குறேன், நிற்க மாட்டேங்குதே அப்படின்னு தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக இங்கே ஃபைட்டுங்க டிஎஸ்எஃப். பட் பிஎல்எக்ஸ் ஸ்குவாடு எங்கே? வேர் இஸ் பிஎல்எக்ஸ்? இங்கே தாங்க ஃபைட்டு. பிஎல்எக்ஸ் டேரெக்டாக உள்ளே குத்திருக்காங்க இந்த இடத்துல. இவங்களும் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கங்கிறது பார்க்கணும். வைப்பர் டீம் பக்கத்தில் இருக்காங்க. டீம் 6ங்க அவங்க. டீம் 6ல் ஆல்ரெடி ஒரு நாக்குங்க அந்த இடத்துல அச்சு விட்ருக்காங்க. ஆல்ரெடி ஃபயர் காட்டுறாங்க. இந்த இடத்துல ஓப்பன்லேருந்து ஒரு கவர் கொடுக்குறாரு இவர். ஃபஸ்ட் க்ளோஸ் ஏறி ஆகணும் இந்த இடத்துல. வெயிட் பண்ணுறாரு. உள்ளே வராரு ரிவைவ் பண்ணுறதுக்கு. பட் ரிவைவ் பண்ண வாய்ப்பு கொடுக்கலங்க. ஓடுங்க. வெரி வெயிட் a minute. ஏடு நாக்குங்க. பெங்கில் வெறியான ஒரு நாக்கு. ஒரே ஒருத்தர் தாங்க முடிச்சு விட்ருவாங்க. போடு. ஜெபினில் அகைன் ஒரு நாக்கு. டேரெக்டாக ஜெபின் உள்ளே இன்வால்வ் ஆகுறாரு. ஸோ டேரெக்டாக இந்த இடத்துல அவங்க ஃபைட் எடுக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. 2 கிலோவில் ஓவரால் பார்த்தீங்கன்னா 3 கில்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க இந்த இடத்துல. போடு. வெறியான அட்டிங்க. செம்ம நாக்கு இந்த இடத்துல. பட் ஆனால் ஃபினிஷ் ஆனிச்சுன்னு பார்த்தா அந்த டீம் 6 ஃபினிஷ் ஆகலைங்க. இன்னும் ஒருத்தர் இருக்காருன்னு நினைக்கிறேன். முடிஞ்சுங்க டீம் ஃபினிஷ் நாக்கு தான் வாங்கினார். பட் அதனால் டீம் 6 ஃபினிஷ். ஓவரால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த இடத்துல 3 கில்ஸ் வந்து இடம் பெற்றிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓவரால் டீம் பார்த்தோன்னா இன்னும் 10 டீம்ஸ் இருக்காங்க. 32 பேர் அலைவு. பார்க்கணும். என்எஃப்சிட்ட ஒருத்தர் தப்பிக்க ட்ரை பண்ணுறாரு. மாட்டிக்கிட்டாரான்னு தெரில. மாட்டிக்கிட்டாருந்தாங்க நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டாரா இல்லை தப்பிக்கிறாரான்ட்டு. பட் அந்த டீம் தேடி வருது. கன்ஃபார்ம் மாட்டினார்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த இடத்துல டிஎஃப் ஸ்குவாடும் முன்னாடி இருக்காங்க. ஹோல்ட் அண்ட் ஃபயர் ஜோனில் மூவ் பண்ணி ஆகணும். ஸோ அகைன் வின்சோக்கிட்ட எஸ்டி மூவ் பண்ணுறாங்க. டேரெக்டாக எஸ்டி மூவ் பண்ணிட்டாங்க. பட் மூவ் பண்ணலைங்க. அந்த இடத்துல விட்டுருக்காங்க அந்த இடத்துல. ஸோ
ஜிஎன்லி அவங்க ஸ்குவாடில் பார்த்தோன்னா ஒரே ஒருத்தர் தான் இருக்குது. ஓகே என்எஃப்சி டேரெக்டாகவே தூக்குறாங்க. இன்றைக்கி ஒரு ஃபார்மில் தாங்க வந்திருக்காங்க இந்த தடவை பாயிண்ட்ஸ் டேபிள். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் நாள் அவங்க தான் டாப்லன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு டீம் இருக்கோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது. பட் டீம் 19 அன்னுஸ்கு ப்ரோ ஒரே டேகு வெரி 4 கிலோ ப்ரோ. இந்த டீமும் கொளுத்தி விட்ருக்காங்க கைஸ். எல்லா டீமும் ஃபயர் தான் கைஸ். நான் வின்சர்கிட்ட செல்லுபடி ஆகுமாங்கிறது பார்க்குற மாதிரி தாங்க இருக்குது. எஸ்டி ஒரு இடத்த ஹோல்ட் பண்ணிட்டாங்க அவங்களும். பட் என்எஃப்சி அடுத்த ஃபயருங்க. இங்கே பாருங்கள் அட்டாக்கு. இப்போ டிஎஸ்எஃப் கிட்ட இப்போ தூக்குவாங்க பாருங்கள் செல்லக்குட்டி. சொல்கிறனா இல்லையா அட்டிங்க டிஎஸ்எஃப்க்கு. இந்த என்எஃப்சி விட்றதா இல்லைங்க துரத்துறானுங்க. பாட்ட வேட்டை பார்ப்போங்க டிஎஸ்எஃப் ஆர் என்எஃப்சி. பட் பீட்டிங் நடக்கலைங்க. வளர்க்குறாங்க. பட் அண்ணன் ஹெச்பி குறைஞ்சிருக்கு. ஆனால் நிற்கலைங்க. சமமூ. இது ஒரு ட்ரிக்கு, செமையான ஒரு ட்ரிக்கு டிஎஸ்எஃப்கிட்ட இருந்து. பட் ஆனால் ஓகே தென். பார்வைராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் கை ஓடுதே வெக்கம் பொன்மாலை மயக்கம். அப்படிதான் ரைட் ஃபார் அந்த ஒரு ஹோல்டிங் இருந்துச்சுங்க அந்த டிஎஃப் கிட்ட. பட் ஆனால் இல்லைங்க, இப்போது வர வச்சு அடிச்சிருக்காங்க இந்த ஸ்குவாடு. பட் ஆனால் மேலே இப்போ போகிறது ஓப்பன் ஜோனு. அட்டி விழுந்துச்சுன்னா தூக்குனா வண்டி தேராதுங்க. இப்போ மாட்டினாங்க. ஐயோயோ என்ன எவ்வளோ ஓப்பனில் போகிறாங்க விட்டுட்டு போகிறேன் ப்ரோ. யார் ப்ரோ வச்சுட்டேன் ப்ரோ. நீங்களா மாட்டினானு ஒரு பட்டி ப்ரோ. அவ்வளோதான் டிஎஸ்எஃப் கோக்கு காலி ப்ரோ. ஓ மை காட் காலின்னு நினைக்கிறேன் டிஎஸ்எஃப் கோக்கு. பட் ஆனால் ஹீல் பண்ணுறாரு இப்போ தான். ஓ மை காட் ஜோன் சுருங்குது. ஸ்டேஜ் 4 வந்துருச்சுங்க. டேரக்டாக டிஎஸ்பி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. டிஎஸ்எஃப் கொளுத்தி விட்டுருக்காங்க இந்த சைடில் இருந்து. அட்டாக்னா அட்டாக்கு, வெறியான ஒரு அட்டாக்கு இந்த இடத்துல நடந்திருக்கு. பட் ஆனால் ஸ்டார்ட் 12 இருந்து கில்லு கிடைக்க மாட்டிக்கிட்டாருங்க. ஓ மை காட் மாட்டல ஜோன் சுருங்குது. ஓகே ஓவரால் 29 பேர். இன்னொரு டீமுங்க ரொட்டேஷனுங்க வேற மாதிரி டிஎஃப்ல ரொட்டேஷனு. பட் அவங்களும் மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்டி டேரெக்டாக தூக்கியிருக்காருங்க ஒரு டீமில். 2 நாக்குங்க அந்த இடத்துல. எஸ்டி கிட்ட பார்த்தீங்கன்னா 2 நாக்கு போடுங்க. வெஸ்டி வெறியா டிஎஃப் வெறியா போட்டு விட்ருக்காருங்க. ஓ மை காட் போடு டீம் 12. ஓ மை காட் சீரியஸ்லி முடிச்சு விட்ருக்காருங்க எஸ்டியிலேருந்து. அட்டாக்குன்னா அப்படி ஒரு அட்டாக்குங்க. ஓ மை காட் இதில் ஸ்லாட் 19 என்எஃப்சி விடுறதாவே இல்லை. ஸோ அவர் அங்கே இன்னொரு அட்டாக்ல இறங்கியிருக்காங்க. பட் ஸ்லாட் 12ல் 4 ஒருத்தர் மட்டுங்க 5 கில்லுங்க. அந்த ஸ்குவாடை வைப் பண்ணி விட்ருக்காருங்க. டிஎஃப் தடம் தெரியாமல் அழிச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஓகே டன். இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் இருந்தாலுமே டிஎஃப்க்கு. பட் ஆனால் என்எஃப்சி கண்டிப்பாக தூக்கணும் தான் பார்ப்பாங்க. பட் ஆனால் என்எஃப்சி அங்கிட்டு 8 அந்த டீமை தூக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்லாட் வந்து சம்திங். பட் ஏன்னா எஸ்டியும் ஃபயராக தாங்க இருக்கார். தூக்குவாங்களா ஓப்பனில் போதுங்க அந்த டீமு. பட் ஆனால் அது செம்மையாக அந்த டீமுக்கு கவரும் கொடுக்குறாங்கங்க அந்த டீமுக்கு. இதுதாங்க டீம். அப்படிங்கிற மாதிரி வேரியாக இருக்கு பாரு. தண்டர் ஒரு நாக்கு. ரெண்டாவது நாக்கு என்எஃப்சிட்ட இருந்து போடுங்க. என்எஃப்சி முடிச்சு விட்றாங்க. அடுத்த நாக்கு என்எஃப்சியால் வரவே முடியல. சீரியஸ்லி டீம் 18 ஒக்கா மக்க வெறியான ஒரு அட்டாக்கு. பட் அந்த சைட்லேருந்து பிஎல்எக்ஸோட சைட்லேருந்து ஒரு ஃபயர் வந்துட்டுருங்க என்எஃப்சிக்கு. ஸ்லாட் 18ல் இன்னும் 2 பேர் இருக்காங்க. பட் ஆனால் தூக்கணும் இந்த இடத்துல. பட் ஆனால் அந்த சைட்லேருந்து பார்த்தோன்னா ஸ்லாட் 11லேருந்து மேக்ஸ் டீம் தூக்குறாங்க என்எஃப்சியை. ஒரு ஓப்பன் மூவ்ங்க அந்த இடத்துல. ஒரு பெரிய மிஸ்டேக்கு. பட் இருந்தாலும் ஸ்லாட் 19ல் ஒருத்தர் இருக்காருங்க. பட் முடியுமாங்கிறது பார்க்கணும். யோசிக்கிற மாதிரி இருக்குது. தூக்கிட்டாங்க அவரையும். என்எஃப்சிஆரில் ஒருத்தர் மட்டும்தாங்க இருக்குது. 2 பேர் இருக்காங்க இன்னும். ஸ்லாட் 18ல் ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். பட் எந்தளவுக்கு கவர் கொடுக்க முடியுங்கிறது தெரில இந்த இடத்துல. ஸோ ஜியோனோகோலிங் வேற மாதிரி அங்கே ஒரு ஃபைட்டு. 9 டீம்ஸ் இப்போ தாங்க பாயிண்ட்ஸ் டேபிள் ஆட் ஆகுது. ஓகே டிபிஎஸ்ஆர் ஏகே வேணா M4 டிபிஎஸ் M4 வெயிட் பண்ணுறாரு.
1 HP. ஓகே, டேரெக்டாக அட்டாக்ல இறங்கிருக்காரு. ஸ்லாட் 18ல இன்னொருத்தர் இருக்காருங்க. பாசிபிள் தேர் ப்ரோ. முடிச்சுட்ருக்காரு. ஓகே. சில். சைனோட டேரெக்டாக நாக் வச்சுருந்தாரு. பட் ஆனால் நாக் வந்து செக்யூர் ஆகலை. இந்த இடத்துல டீம் மேக்ஸ் டி எடுத்திருக்காங்க ஃபைட்டு. பட் ஆனால் என்எஃப்சியை விட்டுருக்காருங்க ரிவேக்கு. பட் ரிவே பாசிபிள் தேர். டிஎஸ்எஃப் டேரெக்டாகவே எஸ்டி ஒயிட்டிட்ட நாக்கு. பட் ரிவே கிடைக்குமா அவருக்கு? ரிவே கிடச்சா பொழந்து விட்ருவாங்க. எஸ்டி ஒயிட் டேரெக்டாக முடிச்சுட்ருக்காங்க ஃபைட்டில் இந்த இடத்துல. பட் ஆனால் எஸ்டி ஒயிட்டில் மறுபடியும் ஒரே ஒருத்தர் தாங்க மாலியில் மாட்டிக்கிட்டாருங்க. அவ்வளோதாங்க இந்த டீமும் லெஃப்ட்டு. ஓகே டன். இப்போ டிஎஸ்எஃப் கண்டிப்பாக ரிவே மூவ் பண்ணுவாங்க. மூவ் பண்ணிட்டாங்கங்க. இப்போது இந்த இடத்துல இவங்க தாங்க 13 கில் ஒரு ஹையஸ்ட் ஒரு ஃபினிஷஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்துல. சைனோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பட் ஆனால் ஒரு ஏமாற்றம் இருந்தாலுமே வெயிட் பண்ணுறாரு. டேரெக்டாக மேட்ச் டே தூக்கியிருக்காரு. ஏன் டீமையே அடிக்கிற அப்படின்ட்டு. 14 கில்லுங்க. 1 HP. இந்த ஓப்பன் வேவை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ஓப்பன் வேல ஜோனுக்கு மூவ் பண்ணோம் 18 மீட்ரு. ஸோ ஸ்டேஜ் 5 நம்ம பார்த்துட்ருக்கோம். ஜஸ்ட் சில். ஸோ பார்ப்போம். இவர் கேஎல் வேணாம் போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பிஎல்எக்ஸ்க்காக. ஸோ எனக்காக கில்லு கொடுங்க ப்ரோ அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஸ்குவாட் இப்போ தான் கிளம்புது. ஸோ வெயிட் a minute என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் இந்த இடத்துல. ஓகே வெயிட் பண்ணுறாரு. நாக் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஜெபின்ட்டு. இல்லை, ஜெபின் கொடுக்க மாட்டேன்ட்டு போகிறாரு. பட் ஆனால் டிஎஸ்எஃப் வெறியாக தான் இருக்காங்க. அங்கே வந்து எதுக்கும் சலைச்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. பட் ஆனால் டீம் 4S அடிச்சிக்க முடியாதுங்க அந்த ஸ்குவாடை. ஓகே, வந்த டீம்லேயே கொத்தான பீஸுங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீம் 11 வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு நாக் எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் கிடைக்கல இந்த இடத்துல. என்எஃப்சி வெயிட்டிங்கில் தான் இருக்காங்க அடுத்த லாபிக்கு. ஸோ இந்த இடத்துல டீம் 5 வின் ஜோன் ட்ரை பண்ணுறாங்க. எஸ்டி ஒயிட்டையும் வெயிட் பண்ணுறாங்க. ஜோன் தாங்க அவங்க. ஸோ அதனால் பயப்படாமல் வெயிட் பண்ணுவாங்க என்எஃப்சிக்கு. ஸோ பிஎல்எக்ஸ் இப்போ தாங்க ஜோன் வராங்க. மூவ் பண்ணிட்டாங்க ஜோனுக்கு. ஸோ டேரெக்டாக மூவ் பண்ணுறாங்க ஜோனுக்கு இப்போ தான். பட் எனக்கு தெரிஞ்சு அடி விழுவுன்னு நினைக்கிறேன். என்எஃப்சிட்டேருந்து ஃபயர் தண்டர்கிட்டேருந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். தண்டர் மூவ் பண்ணுவாரா ஜோனுக்கு எப்படின்னு. பட் ஆனால் இந்த இடத்துல ஓப்பன் வேங்க. இவங்க எப்படி ஜோன் கவர் எடுத்து ஆடுவாங்கிறது டவுட்டு. பட் வரது பின்னாடி பிஎல்எக்ஸுங்க. எப்படி இவங்க கவர் எடுத்து இந்த இடத்துல அடிப்பாங்கிறது தான் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வர டீம் டிஎஸ்எஃப் டேரெக்டாக ஃபைட்டுங்க டிஎஸ்எஃப் கிட்ட வின்ஜோ கிட்ட. ஸோ பார்க்கலாம் அந்த இடத்துல எப்படி ஃபைட்னு. டேரெக்டாக பிஎல்எக்ஸில் குத்திருக்காங்க. பார்த்து அந்த சைடு இந்த சைடு அப்படிதான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டுருக்காங்க கைஸ். ஸோ அகெயின் என்எஃப்சிக்கு அடி. டாப் 16s 14 பேர் அலைவு. ஓகே 10 ஸ்டேஜ் 5 போயிட்டுருக்கோம். இப்போ மேக்ஸ் டி டேரெக்டாக அங்கே உள்ள இன்வால்வ் ஆகிறாங்க. பார்ப்போம் என்எஃப்சியோட மூவ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு கிரிட்டிக்கலான ஜோன், ஓப்பன் ஜோன் வே. ஸோ கேஎல் வேணாம் போயிட்டு சோலோவாக இருக்கார் இந்த இடத்துல. ஓகே டன். பார்க்கலாம் அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு கேம் பிளே கண்டிப்பாக கிடைக்கும். பட் ஆனால் காரே மேலே தூக்கி போட்டு டேரெக்டாக அடிக்கிறாருங்க. பிஎல்எக்ஸ் டிஎஸ்எஃப் 20 நாக்குங்க அந்த சைடு பிஎல்எக்ஸ் டீம்லேருந்து. ஓகே டன். இப்போ என்எஃப்சியும் வெயிட் பண்ணுறாரு அவரோட கில்லுக்காக. 15 கில் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஓகே டேரெக்டாக தூக்குறாரு. தூக்க முடியும்னு நினைக்கிறேன். பட் தூக்கில் ஜெபின் இன்னும். மைல்ஸ் அவங்களோட காம்போ ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டி அவங்களோட காம்போ ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வின்ஸும் அவங்களோட காம்போ ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஜோனுங்க என்எஃப்சி. ஸோ பயப்படாமல் உட்காருவாங்கங்க. இது தாங்க ட்விஸ்ட்டு. ஜோன் மூவ் பண்ணுறதாங்க இப்போ ட்விஸ்ட்டு. ஸோ என்எஃப்சி ஆன் ஜோனு. ஓகே நாக்குங்க இந்த இடத்துல மைல்ஸ் டேரெக்டாக நாக்கு. ஆனால் பட் என்எஃப்சி நாக்குங்க. 2 பேர் நாக்கு. மால்ட்டோ த்ரோ பண்ணுறாரு. டேரெக்டாக டீம் த்ரோ பண்ணும். கேஎல் வேணாம் போயிட்டு டேரெக்டாக உள்ளே வராரு. மால்ட்டோ த்ரோ பண்ணியிருக்காரு. பட் ஆனால் நாக்கில் தாங்க இருக்காங்க. டேரெக்டாக வந்து ரிவே பண்ணலாம் அந்த இடத்துல. ஸோ கேஎல் வேணாம் போயிட்டு அகெயின் ஒரு நாக்கு. பட் ஆனால் போகிறாங்க, கிளம்புறாங்க. ரிவே பண்ணி ஆகணும் அந்த டீமை. பட் அந்த இந்த வண்டி போகாது. பட் எஸ்டி ஒயிட்டி அந்த சைடு அகெயின்ஸ்டில் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க ரிட்ஜ் எடுத்து அடிச்சாகணும். என்எஃப்சி காலிங்க முடிச்சு விட்ருக்காங்க அந்த இடத்துல. டாப் 5லேயே ரிவே பண்ணி ஆகணும். ஸ்மோக் போட்டு தான் தூக்கி ஆகணும் 2 பேர்த்தையும். பட் ஆனால் அந்த இடத்துல நேடு போடு. எஸ்டி ஒயிட்டி டேரெக்டாக உள்ளே வராங்க. பட் ஆனால் நாக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. எஸ்டி ஒயிட்டி வெறியான ஒரு கேம் பிளேங்க இந்த இடத்துல. கேம் சென்ஸ் யூஸ் பண்ணி விளாட்றாங்க. ஸோ கரெக்டான ஒரு ஜோன் கவரேஜ். பட் ஆனால் அந்த இடத்துல நாக்கு மேக்ஸ் டி முடிச்சு விட்ருக்காங்க. இந்த இடத்துல லீவ் முடிஞ்சிச்சு. பிஎல்எக்ஸ் ஃபுல்லாகவே இருக்காங்க. வின்ஸும் இருக்காங்க. ஸோ பிஎல்எக்ஸ் அஜித் அகெயின் ஒரு நாக்கு வந்துருக்கு மேக்ஸ் டிலேருந்து. ஸோ வெறியான ஒரு அடி. ஒரு மால்ட்டோ த்ரோ பண்ணிக்காரு. பட் மால்ட்டோ கரெக்டான ஒரு நாக்காக கண்டிப்பாக முடிஞ்சிருச்சு. நேட்லேயே முடிஞ்சிச்சு.
ஸோ ஜெபின் வெயிட் பண்ணுறாரு அந்த இடத்துல. STYT பார்க்கலாம். ஓகே டன் PLX. ஓகே STYT அடி வாங்கியிருக்காரு டேரெக்டாக. ஸோ டேரெக்டாக உள்ளே இன்வால்வ் ஆகுறாரு. பார்க்கலாம். STYTக்கு உள்ளே இன்வால்வ் ஆகலாங்க. ரிவே போயிட்டுருக்கு அந்த இடத்துல. நேடு ஆனால் த்ரோ ஆகுது. கண்டிப்பாக நேடு கனெக்ட் ஆகுமாங்கிறது பார்க்குற மாதிரி தான் கனெக்ட் ஆகலைங்க. மைல்ஸுக்கு தப்பிச்சிட்டாரு. ஸோ அடுத்து அகெயின் STYT மேக்ஸ் வின்சோலேருந்து ஒரு நாக் விழுந்திருக்கு. ஸோ பார்க்கலாம். 5 kills ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடு STYT அகெயின் ஒரு மூவ் வின்சோ தூக்கியிருக்காங்க. ஸோ TSF வெயிட் பண்ணுறாரு. பட் STYT டீம் கவர் தான். 2 டீம் கவர் மட்டும் மைல்ஸ் தூக்கிட்டாங்க. STYT தாங்க நீங்கள் டாப்பு. 8 கில்ஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டேட்டா கில் கொடுத்துருக்காரு மைல்ஸு. பட் இன்னும் PLXல ரெண்டு பேர் அவைலபிளாக இருக்காங்க. ஸோ பார்ப்போம். பட் ஓவரால் ரிமைனிங் 6 பேர் இன்னும் ஸ்டேஜ் 8 மூவ் பண்ணிகிட்ருக்கோம். நேடு 2 பேருங்க. 3 பேருங்க STYTயில். ஸோ டீம் நம்பர்ஸ் செலவு பண்ணல. அவங்க கரெக்டாக தான் 8 kills பே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எந்த டீம் அடிக்குங்கிறது இப்போ யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் STYT ஜோனில் தாங்க இருக்காங்க. பார்க்கணும் அந்த இடத்துல ஃபைட் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஓகே டன். ஜோன் வராரு. ஓகே இல்லை DBS டேரெக்டாக அட்டாக்கு ஜெபின்னு. இல்லைங்க பாசிபிள் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு டொங்கிள் மூவ் பண்ணுறாரு. முடியலைங்க. என்னங்க எல்லாருமே செல்ஃப் இருக்கா? இது எப்படி பாசிபிள் சார்? நான் ஆஃப் பண்ண மறந்துட்டேனா? ஓகே ஒரே ஒருத்தர் தாங்க. பின்னாடி ஒருத்தர் இருக்காரு. மேக்ஸ் டி. இல்லைங்க இவர் மட்டும் தாங்க. முடியுமா? முடிச்சு விட்டுருக்காருங்க. Oh no, just PLX. Seriously, இந்த இடத்துல ஒரு வெறியான ஒரு அட்டாக்கு ப்ரோ. சீரியஸ்லி ப்ரோ, என்னங்க நடந்துச்சு இந்த இடத்துல? STYT கிட்ட தாங்க இருந்துச்சு. அந்த ரிவே கிட்ட எப்படி பாசிபிள் சார்? பட் இது ஓப்பன் கிடையாது. ஆனால் NFC கில்லே அடிச்சிட்டாங்க. பட் NFC ஆர் பெஸ்ட் கம்பேனியன் கொடுத்துருக்காரு. half an hour கேம். ஓகே.